எப்போதெல்லாம் மனித குலத்திற்கு எதிரான சித்தாந்தமும் சட்டங்களும் ஆட்சி முறைகளும் கொள்கைகளும் தலை தோங்கியதோ அப்போதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக ஏக இறைவனை ஏற்றிருப்பவர்கள் அங்கு களம் கண்டது வரலாறு. அது முசோலினியை எதிர்த்த பாசிசமாக இருக்குமே. ஆனால் முசோலினியை எதிர்த்த முசோலினி தான் பாசிசம். முசோலினியை எதிர்த்த பாசிசம் பாலைவனம் போராளி உமர் முக்தார் சொன்னார், we fight or die, either we fight or we die, but we never surrender என்று சொன்னார். ஒன்று நாங்கள் போராடுவோம் அல்லது போராட்ட களத்தில் இறந்து போவோம், எப்போதும் நாங்கள் ஒருபொழுதும் சரணடைய மாட்டோம் என்று சொன்னார் பாலைவன போராளி உமர் முக்தார். அதுதான் பாசிசத்துக்கு எதிராக அவர் பதிய வைத்த உறுதியான ஒரு குரல். இன்றைக்கு பாசிசம் இந்தியாவிலே தன்னுடைய கோர பற்களை காட்டிக்கொண்டு வக்ஃப் அமெண்ட்மெண்ட் பில் அப்படின்னு உள்ள வருகிறது. இது ரொம்ப காலமாவே அவங்க அஜெண்டால ஒண்ணுதான். அது பெரிய நீண்ட வரலாறு கொண்டது. வக்ஃபுக்கு மட்டும்தான் இவர்கள் எதிரிகளா என்றால் அதுக்குள்ள என்ன இருக்குது அப்படின்னா, இன்ஷாட்டா சிம்பிளா சொல்றதா, முஸ்லிம்கள் இந்த இந்தியாவில் இருந்தார்கள், அவர்களும் ஆண்டார்கள், அவங்களுக்கும் ஏதோ ஒரு பேர் இருக்கு, வரலாறு இருக்கு அப்படின்னு எவனுமே பேசக்கூடாது என்பதுதான் அவருடைய ரொம்ப சிம்பிளான நோக்கம். பள்ளிவாசல் இத்தனை வருஷமா இருந்துச்சு, அதை பாதுகாக்கிறதுக்கு தனியா ஆக்ட் இருக்கு, ஏன்ஷியன்ட் மோனுமெண்ட்ஸ் ப்ரொடெக்ட் பண்றதுக்கு தனியா ஆக்ட் இருக்கு. அதன்படியும் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஈர்க்கா பள்ளியை தொடக்கூடாது, அல்லது பள்ளிவாசலா இருந்தா அதையும் தொடக்கூடாது, பிளேசஸ் ஆஃப் வர்ஷிப் ஆக்ட் படி. ஆனால் எந்த சட்டத்தையும் துச்சமென மதித்து இருக்கிற எல்லா பள்ளிவாசலும் உடை இன்னைக்கு ஒரு படி மேல போயிட்டான். என்ன சொல்லிட்டு இருக்கான் தெரியுமா, நானா வந்து இடிக்கிறதுக்குள்ள முஸ்லிம்கள் நீயா போய் வீடு இடிச்சுக்கங்க, யூபியில நானா வந்து இடிப்பேன், இடிச்சா சிக்கலாம், அதுக்குள்ள நானே சொல்றேன். இப்ப இதெல்லாம் வந்து சட்டவிரோதமா இருக்கு, உங்க இடம் எது எதெல்லாம் சட்டவிரோதமா இருக்கு, இங்க கரண்ட் திருடி கட்டியிருக்க, இந்த இடத்துல கவர்மெண்ட் சொல்லுது முஸ்லிம்களை இங்க கரண்ட் திருடி கட்டியிருக்க, யூபியில நடந்துட்டு இருக்கு. இருக்கிறதுலேயே வக்ஃப் ப்ராப்பர்ட்டிஸ் அதிகமா இருக்கக்கூடிய மாநிலம் யூபி. அது அவங்களுடைய பிரஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோ படியே, மத்திய அரசாங்கம் கொடுக்கக்கூடிய டிஐபி அறிக்கையின்படியே இருப்பதிலேயே அதிகமா வக்ஃப் ப்ராப்பர்ட்டி இருக்கிற இடம் எதுன்னா யூபி. அப்ப இன்னைக்கு எந்த உச்சகட்டத்துக்கு போயிட்டான் அப்படின்னா, நான் இடிக்கிறதுக்குள்ள நீயே போய் இடிச்சுக்க, நான் வந்து இடிச்சா சிக்கல் பிரச்சனையாகும், உள்ள இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் எடுக்க முடியாதுன்னா இவர்களே இடிக்கிறாங்க. அப்ப இங்க நோக்கம் என்னவென்று சொன்னால், திடீர்னு ஒருத்தர் பிஜேபியில இருந்து டெல்லிக்கு போறான், ஒரு வழக்கு ஒன்று போடுறான், இந்தியாவில் இருக்கக்கூடிய முஸ்லிம் பேர் வச்ச எல்லாமே, முஸ்லிம் பேர் வச்ச தெரு, முஸ்லிம் பேர் வச்ச ஊரு, இது எல்லாமே அடிமைத்தலையுடைய அடையாளம், இதை மாற்றணும்னு வழக்கு போடுறான். இதுக்கு காரணம் என்ன, இன்னைக்கு என்ன மாதிரி ஒரு நெரேட்டிவ் கொண்டு வரோம் அப்படின்னா, இந்துக்களுக்கு மத்தியிலே ஒரு 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 இதை கொண்டு வரலாம், ஒரு பார்வை கொண்டு வரலாம். அது என்ன பார்வை அப்படின்னா, முஸ்லிம்களுடைய சொத்து வக்ஃபா, அது வந்து இந்தியாவின் மீது படையெடுத்து வந்ததற்கு பின்னால் வந்த சொத்து. பள்ளிவாசலா, அது படையெடுப்பின் அடையாளம். முஸ்லிம்களுடைய அடக்கஸ்தலங்களா, அது வந்து கோயில் இடிச்சு கட்டப்பட்ட இடம். இப்படி சொல்லி 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 முஸ்லிம்களை தனிமைப்படுத்தி அதே நேரம் அவர்களுக்கு இங்கு அடையாளமே இல்லை என்கின்ற நிலையை உண்டாக்க வேண்டும் என்று நினைக்கிறார். ஆனால் இந்த தேசத்தில் அனைத்து மக்களும் கூடியிருக்கக்கூடிய, கோயில்களுக்கு மிகப்பெரிய பிரபலமாக இருக்கக்கூடிய இந்த மண்ணில் நின்றுதான் முஸ்லிம்களுடைய சில கூக்குரலையும் பதிய வைக்க வேண்டியிருக்கிறது. உண்மையாய் உழைத்தோம், உதிரமும் உதிர்த்தோம், உயிரையும் கொடுத்தோம், புனைப்பெயர் தந்தனர் பாகிஸ்தான் பிரியர்கள் என்று. காந்தியுடன் இருந்தோம், பல களங்களில் கலந்தோம், சிறைவாசமும் சுவைத்தோம், பங்கீதம் அறுத்தனர் பாட புத்தகங்களிலும் புகைப்படங்களிலும் கூட. சந்திரபோஸின் போராட்ட படைகளை தலைமையேற்று சென்றோம் அன்று, அதற்கு பட்டம் தந்தனர் இன்று பயங்கரவாதிகள் என்று. தொப்பியும் தாடியும் விடுதலை போரில் உண்மை தீவிரம் காட்டியதாலோ அவை தீவிரவாதத்தின் அடையாளங்கள் ஆகி போயின. தொப்பியும் தாடியும் விடுதலை போரில் உண்மை தீவிரம் காட்டியதாலோ அவை தீவிரவாதத்தின் அடையாளங்கள் ஆகி போயின. அவன் தீவிரவாதிகள் தான், அவன் தீவிரவாதிகள் தான். சாந்தியை சமாதானத்தை காப்பதில் தீவிரவாதிகள் தான், தீவிரவாதிகள் தான். சாந்தியை சமாதானத்தை காப்பதில் தீவிரவாதிகள் தான். தியாகத்தால் வரலாறு படைத்தோம் அன்று, சில துரோகத்தால் உண்மை வரலாறு இழந்தோம் இன்று. வெள்ளையனுக்கு விசுவாசமாக இருந்து நாட்டு மக்களுக்கு நம்பிக்கை துரோகம் இழந்து ஒதுக்கி வாழ்ந்த ஓநாய்களும் பதுக்கி வாழ்ந்த பச்சோதிகளும் பட்டங்களிலும் பதவி பல்லக்கிலும் விவசாயம் வந்து பள்ளிக்க அடிமைகளை அகற்ற அயராமல் உழைத்தாலும்
விடுதலை போரில் வீரமரணம் அடைந்தவனும் இருட்டு அறையில் குருட்டு பூனை இல்லாத ஒன்றை தேடுவதைப் போல இரவின் வாயில் விடியலை எதிர்பார்த்து ஓலை குடிசையில் ஒட்டிய வயிற்றுடன் முன்னாள் மண்ணின் மைந்தர்களின் இந்நாள் வாரிசுகள் இந்த முஸ்லிம்கள். புரட்சியாளர் பழனிபாபா சுட்டிக்காட்டினார், கண்டல் ஆடைகள் கலங்கிய கண்கள், மார்புடன் ஒட்டிய வயிற்றுடன் பச்சிலன் குழந்தைகள், நரைத்த முடியுடன் கன்னி பெண்கள், பள்ளிவாசல் தோறும் அஸ்ஸலாமு அலைக்கும் பாவா இன்று ஓலமிடும் இவர்கள் யார் தெரியுமா? 800 ஆண்டுகள் இந்த இந்தியாவை ஆண்ட மன்னர்கள். நாடோடியாய் வந்தவன் இன்றைக்கு நாடாளுமன்றத்திலே, நாடாள பிறந்தவன் இன்றைக்கு நாடோடியாய் வீதியிலே. கைபர் போலன் கணவாய் வழியாக நீ ஆடும் மாடும் வைத்துக் கொண்டு வந்த போது ஆடும் மாடும் உன் கையில், நாடும் நடக்கும் நம் கையில். ஆனால் இன்றைக்கோ ஆடும் மாடும் நம் கையில், நாடும் நடக்கும் அவன் கையில். உண்மை நிலவரம் என்ன? இந்த தேசத்திற்கு இவ்வளவு தியாகங்கள் செய்து அவன் கொண்டு வர ஒரு விளக்கம் வக்ஃப் அமெண்ட்மென்ட் எதனாலெல்லாம் ஆபத்து. அந்த பிரஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோல போய் பார்த்தா மத்திய அரசாங்கமே ஒரு விளக்கம் கொடுக்குறான். பிரஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோல எதனால நாங்க வக்ஃப் அமெண்ட்மென்ட் பில் கொண்டு வரணும்னு நினைக்கிறோம், எதனால இதை மாத்தணும், வக்ஃப் தான் சட்டங்களை ஏன் திருத்தணும் அப்படின்னும் போது வக்ஃபுடைய மீனிங்னா என்ன அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் கான்செப்ட் ஆஃப் வக்ஃப் எங்கிருந்து வந்துச்சு அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் இந்த ஆக்டுக்கு எங்க இருந்தெல்லாம் தேவைகள் இருந்துச்சு அமெண்ட் பண்ணணும்னு அப்படின்னு சொல்றான். அதெல்லாம் பிளா பிளா பிளாவா இருக்கு, நிறைய அனாவசியமான விஷயங்கள் இருக்கு. அவனே ஒரு கேள்வி கேட்கிறான், என்னன்னு, ஒன்ஸ் ஒரு சொத்தை வக்ஃப் ஆக்கிட்டா, அதுதான் 4வது கொஸ்டின் நம்பர் 4, அதுதான் ஆர் த வக்ஃப் ப்ராப்பர்ட்டிஸ் ரிவோக்கபிள் அப்படின்னு கேட்கிறான். ஒன்ஸ் ஒரு ப்ராப்பர்ட்டியை வக்ஃப் பண்ணிட்டா அதை திரும்ப எடுக்க முடியுமா? இப்ப பாமர இந்துக்கிட்ட போய் கிறிஸ்தவர்கிட்ட போய் இந்த செய்தியை சொல்றான்னு வைங்களேன், அவன் பொதுவாக வாங்கி படிக்கிறான். ஒரு ப்ராப்பர்ட்டியை வக்ஃப் பண்ணிட்டா அதை ரிவோக் பண்ணி திரும்ப எடுக்க முடியுமா அப்படின்னு கேள்வி அவனே கேட்டு, பொதுமக்களிடத்திலே கருத்து கேட்பவன் பொதுமக்களிடத்தில் ஒரு கருத்தை சொல்வதற்கு ஒரு டிராப்ட் கொடுக்கிறாங்க. எப்படி கொடுக்கணும் தெரியவா? ஆனா எப்படி கொடுக்கறான் பாருங்க. விஷமி ஆர் த வக்ஃப் ப்ராப்பர்ட்டிஸ் ரிவோக்கபிள், அதை ரிவோக் பண்ண முடியுமா அப்படின்னு அவனே கேள்வி கேட்டு, நோ, சின்ஸ் த ஓனர்ஷிப் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி இஸ் ட்ரான்ஸ்ஃபர்ட் டு அல்லாஹ் ஃப்ரம் த வக்ஃப் இன் த கேஸ், ஃப்ரம் த வாகிஃப் இன் த கேஸ். வாகிஃப்னா யாரு? வாகிஃப் மௌகூஃப், ஃபாயில் மஃபூல். அப்போ ஒரு வாகிஃப் வந்து கொடுத்துட்டாரு அப்படின்னு சொன்னா அது அல்லாஹ் கிட்ட போயிருது. அதனால இதெல்லாம் வந்து பிரஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோ சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குறான், அல்லாஹ்க்கு போயிருது. அதனால அந்த ப்ராப்பர்ட்டி cannot be taken back from Allah. Once the property becomes work, it will always stay work. அப்படின்னா இப்போ இது என்ன பப்ளிக் பர்செப்ஷன் என்னன்னா, அது எப்படிங்க அப்ப ஒர்க் பண்ணும்போது ரிவோக் பண்ணவே முடியாதா? ஒரு கவர்மெண்ட் நினைச்சா எடுக்கவே முடியாதா எப்பவுமே அப்படிங்கிற எண்ணத்தை முதல்ல கொண்டு வரலாம். ஃபர்ஸ்ட் அந்த எண்ணம். அதுக்கப்புறம் இந்தியாவில் எவ்வளவு வக்ஃப் போர்டு இருக்கு தெரியுமா, எத்தனை நாள் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு தெரியுமா, இந்தியா முழுக்க எவ்வளவு வக்ஃப் சொத்துக்கள் இருக்கு தெரியுமா அப்படின்னு அப்படியே ஒரு தகவல் சொல்லிட்டே வரலாம். உடனே சொல்ல 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 சராசரியா பாக்குறவங்க எப்படி இருக்கும், மணி இவ்வளவு சுத்தா இவ்வளவு சுத்தா லட்சக்கணக்கான ஏக்கர்களா, அவ்வளவு ஏக்கர் இருக்கா முஸ்லிம் இடத்துல. ஒரு சோதனை, ஒரு வேதனையான உண்மை என்னன்னா, இப்ப நம்ம எல்லாம் போராடிட்டு இருக்கிறோம். இப்ப நான் சொல்ற ஒரு பேச்சு, இப்பெல்லாம் நம்ம போராடிட்டு இருக்கிறோம். இல்ல வக்ஃப் அமெண்ட்மென்ட் பில் நம்ம கொண்டு வர போறது இல்ல, வக்ஃப் ப்ராப்பர்ட்டிஸ் வில் ரிமைன் வக்ஃப் ப்ராப்பர்ட்டிஸ், பிரச்சனை இல்ல அப்படின்னு இங்க இருக்கக்கூடிய முஸ்லிம்களுக்கு துண்டு தான் பிரிச்சு இடம் தர போறாங்களா? கிடையாது. ஆனா அவன் புகுத்துற சித்த என்னன்னா, என்னமோ வக்ஃப் ப்ராப்பர்ட்டி லட்சக்கணக்கான ஏக்கர் வந்து இந்தியாவில் இருக்கிற மாதிரியும் அதுல எல்லாம் நம்ம பேர் எழுதி வச்சிருக்கிற மாதிரி தான் அவன் கொண்டு வரான். முஸ்லிம்கள் பயங்கரமா சொத்து எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு. சச்சார் கமிட்டியுடைய அறிக்கை என்ன சொல்றது தெரியுமா? வக்ஃப் ப்ராப்பர்ட்டிக்கு வந்து ப்ராப்பரா திரும்ப வந்து அதை சீராக்கணும் அப்படின்னு சச்சார் கமிட்டி சொல்லிச்சு. சச்சார் கமிட்டி பேச்ச கேட்கிறான். முதல்ல இப்ப ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டி போட்டிருக்காங்க. முஸ்லிம்கள் ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும். அடிப்படை ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டி அமைக்க வேண்டும் என்று தலைவர் ராகுல் காந்தி தொடர்ந்து பாராளுமன்றத்தில் பேசி வருகிறார். எதற்காக? அதானியுடைய ஸ்கேம்ஸ் வந்து விசாரிக்கணும். இந்த தேசம் பொதுவான மக்களுக்கு இந்த அறிவுரை விடுகிறேன். இந்த தேசத்தில் இந்தியாவுடைய மிக முக்கியமான போர்ட்ஸ், மிக முக்கியமான ஏர்போர்ட்ஸ், ஹார்பர்ஸ், போர்ட்ஸ் எல்லாம் அதானிமயமாக்கல், அனைத்தும் அதானிமயமாக்கல். அப்பெல்லாம் முஸ்லிம்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், அது போன்ற பொது போராட்டங்களில் கலந்து கொள்ள வேண்டும், கண்டிப்பாக கலந்து கொள்ள வேண்டும். ஏன் அப்படின்னா, அங்கிருந்து பொதுமக்களுடைய கவனத்தை திருப்புவதற்கு தான் இந்த வக்ஃப் அமெண்ட்மென்ட் பில் தான். நியாயமா எதை பேசணும்? இந்த நாட்டை கொள்ளையடித்து இந்த நாட்டில் இருக்கிற ஏர்போர்ட், ஹார்பர், போர்ட் எல்லாத்தையும் ஒரே ஆளுக்கு விட்டு வந்துட்டு இருக்கிற, அதை எதிர்த்து ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டி அமைக்க வேண்டும் என்று அனைத்து எதிர்கட்சிகளும் தொடர்ந்து குரல் எழுப்பிக் கொண்டிருக்கிறது.
இதுவரைக்கும் அதை பற்றி வாய் திறக்காத நரேந்திர மோடி இன்னைக்கு முஸ்லிம்களுடைய சொத்தை பற்றி வாய் திறக்கிறார். முஸ்லிம்களுடைய சொத்து அவ்வளவு இருக்குது, நாங்க உடனே கமிட்டி அமைக்கிறோம், உடனே அதை எப்படி மாத்தணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்க அதுக்கு ஒரு என்ன